பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய குர்ஆனுடைய ஆயத்தை தான் பார்க்க போறோம். சூரா 17 111வது வசனமாக வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதுங்க. உங்களுடைய கவலைகள், துன்பம், துயரம் துடைத்து கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இது இருக்கும். நமக்கு நிறைய நேரங்கள்ல கண்ணியமான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு நிலைமை வரலையே அப்படிங்கக்கூடிய வருத்தம் இருந்து கொண்டே இருக்கு. எல்லாருக்குமே என்ன ஆசைனா மத்தவங்க நம்மளை மதிக்கணும், நம்ம நல்லா ஒரு ஒழுக்கமாவும் உயரத்துல இருக்கணும், செல்வத்துல உயர்ந்தவர்களாக இருக்கணும், நல்ல நிலைமைகள்ல இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், வாய்ப்புகள் இருக்கணும், ஹலால்ல நிறைந்தவர்களாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லாத்துலயுமே சிறந்தவங்களா இருக்கிறவங்க தான் ஒரு கண்ணியமானவங்களாக தெரிவாங்க. ஒருத்தவங்களை பார்க்கும் போதே அவங்க மேல ஒரு மதிப்பு கூடும். அவங்களுடைய தீனுடைய விஷயம், துன்யாவுடைய விஷயம், எல்லாமே கேரக்டர் வைஸ் எல்லாத்துலயுமே உயர்ந்தவர்களாக அவங்க தெரிவாங்க. அப்படி நம்ம ஒரு உயர்ந்தவர்களாக இருக்கணும், நம்ம கஷ்டமெல்லாம் போகணும் அப்படின்னா இதுதான் அதற்கான ஒரு சிறந்த வழி. இதை பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் முஆத் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் தப்ரானிலையும் வந்துள்ளது. அந்த ஒரு ஆயத்து தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹித் வலத வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினல் துல்லி வ கப்பிர்ஹு தக்பீரா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரியது. அவன் எத்தகையவன் என்றால் எந்த சந்ததியும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுக்கு எந்த ஒரு கூட்டாளியும் இல்லை. இன்னும் இயலாமையினாலும் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை. நபியே, தக்பீர் கூறி மாபெரும் பெருமையாக அவனை பெருமைப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய, அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா அல்லாஹு உங்களை கண்ணியப்படுத்துவான். நம்ம எப்போதுமே நம்ம ஒரு சலவாத்தை நபியின் மீது சொல்லும் போது அல்லாஹும் நம்ம மீது சலவாத்தை புரிவான். நாம அல்லாஹுவை கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்மளே இந்த உலகத்துல கண்ணியப்படுத்துவான். கண்ணியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கவலை, துன்பம், துயரங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால உங்களுடைய கஷ்டம், இறுக்கமான நிலைமை, வருத்தம் அனைத்துமே போகும். முக்கியமா மனிதர்களால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அந்த கஷ்டத்தையும், இல்ல பணத்தால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா அந்த கஷ்டத்தையும் இது கண்டிப்பாக போக்கும். அதுலயும் இதுல கடைசியாக தக்பீர் கூறுங்க அல்லாஹுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க தக்பீர் அதிகமாக ஓதுங்க, அது இன்னும் உங்களுடைய உயர்வை மேம்படுத்தி கொண்டே போகும். தக்பீர்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதுதான் நம்ம தக்பீருக்கு ஓதுவோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எப்ப தக்பீர் ஓதுவோம்னா அதிகமா ஈதுடைய நாள்ல மட்டும் தான் நம்ம தக்பீர் ஓதுவோம். அதே மாதிரி பக்ரீத் சமயத்துல அந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், தக்பீர் ஓதுவோம். அந்த தக்பீரை நீங்க அதிகமாக ஓதிவாங்க. அல்லாஹுவை நீங்க புகழ புகழ அல்லாஹு உங்களுடைய தரத்தை உயர்த்துவான். அல்லாஹுவை புகழ்வது ஒண்ணுதான் உங்க கவலைக்கும் தீர்வாக அமையும். இந்த ஆயத்தை ஓதிட்டு கடைசியாக தக்பீரை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிவிட்டு உங்களுடைய கவலை, கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. அல்லாஹ் ஒரு சிறந்ததை உங்களுக்கு அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல தொகுத்து கொடுத்து வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.